டிசம்பர் 2023 கடைசியில் எல்லாரும் தமிழ்நாடு சென்சேஷனலாக பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணம் தான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவர் நல்ல மனிதர், அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு ஒரு நல்ல சிஎம் இழந்துருச்சு, அவர் சிஎம் ஆயிருந்தால் நல்லது பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸும் மீம்ஸும் நிறைய பார்த்தோம். நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே அதை பற்றி நிறைய டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் சிஎம் ஆகாமல் போனதுக்கு காரணம் அவர் கிடையாது. ஸோ நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை நம்ம அப்போ புரிஞ்சுக்கல. இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுற இந்த விஷயங்களை எந்த மீடியாவும் அப்போ டெலிகாஸ்ட் பண்ணல. அவரை பற்றின மீம்ஸ் ப்ளஸ் அவரை பற்றின ஃபன் வீடியோஸ் மேக் பண்ணி தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்களே தவிர அவரை பற்றின நல்ல விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணலை. நான் மீடியா மட்டும் சொல்லலை, நம்மளுக்கும் செல்ஃபாக நம்ம படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியும். பட் இருந்தும் நம்மளும் யாரும் அவரை சப்போர்ட் பண்ணலை. நம்மளும் அவரோட டெம்ப்ளேட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லவருங்கிறத உங்கள் லெவலுக்கு வச்சுக்கோங்க. மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் தான் இந்த சமூகம் பேசும். இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாரும் உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால அவர் லைஃப்பை அவர் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் அந்த இறுதி ஊர்வலம். உங்கள் லைஃப்பை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக எப்படி வாழ்றீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க. தேங்க்யூ.